Hi everyone, welcome to RKMS channel. If you like my videos, please like, comment, share and subscribe to my channel and click bell icon below to get my videos as notification. Hi students, welcome to RKMS channel. இதில் பார்த்தீங்கன்னா 10th class மேத்ஸோட பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை பார்க்காதவங்களுக்காக இன்னொரு வீடியோ திருப்பி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 98 மார்க் வந்திருக்கு. ஸோ இவங்க எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவங்க லாஸ்ட்டு எங்கள் ஸ்டூடெண்ட் தான். ஸோ எப்படி எழுதியிருக்காங்க, இந்த மாடலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மார்க் வர்றதுக்கு சான்சஸ் நல்லா இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்னென்ன இருக்கான்ட்டு. ஸோ 2 மார்க்ஸ் எதில் இவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணணும். நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா 8 மார்க்ஸ் தான். உங்களுக்கு அந்த ப்ரிப்ரேஷன் டிப்ஸு கொடுக்குறப்ப கூட நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு 8 மார்க்ஸ் பற்றி தான் பேசியிருப்பேன். அதனால் ஃபஸ்ட்டு கிராஃப் ஜாமெட்ரி ஃபஸ்ட்டு போட்டுடணும். ஸோ பாருங்கள், ஸோ இவங்க டேஞ்சன்ஸ்ன்றது அட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேவா, ஸோ நான் ப்ரீஃபாக அப்போ கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி கொஞ்சம் காட்டுறேன். ஏன்னா டோட்டல் 27 பேஜஸ் இருக்குது. நான் ப்ரீஃபாக காட்டுறேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ரெசன்டேஷன் பாருங்கள், நீட்டாக இருக்கும். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணது நீட்டாக இது மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு இது பார்த்த உடனே ஸோ மார்க் வர மாதிரி இருக்கணும், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஃப். ஸோ கிராஃப் ஆஃப் வேரியேஷனில் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்றது கேட்டிருக்காங்க ஒரு கொஷின் லாஸ்ட் அந்த கொஷின் பேப்பரில். ஸோ கிராஃப் ஃபஸ்ட் அப்போ 8 மார்க்ஸ் அட்டம் பண்ணணும் ஸ்டார்டிங்கில். ஓகேவா, ஸோ கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி அது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது 1 மார்க்கு. ஓகேவா, ஸோ அந்த கிராஃப் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நோ சொல்யூஷன் தான், ஏன்னா எக்ஸாக்ஸ் எங்கேயும் டச் பண்ணல, அதனால் நமக்கு நோ சொல்யூஷன்றது கிடைக்கும். அது உங்களுக்கே தெரியும். ஓகேவா, அப்போ கிராஃப் ஜாமெட்ரி ஆன பிறகு நம்ம நெக்ஸ்ட் 1 மார்க்ன்றது 14 1 மார்க்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அதில் 11 1 மார்க்ஸ்ன்றது புக் பேக்கில் இருக்கிறது தான். ஆனால் 3 1 மார்க்ன்றது புக்குக்குள்ளே கேட்பாங்க பப்ளிக் எக்ஸாமில். அது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சார் அப்போ 1 மார்க் அனுப்புங்க. நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஏன் சார்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ், ஸோ 5 மார்க்ஸ். ஓகேவா, கண்டிப்பாக நமக்கு தெரியும் 14 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. நம்ம 10 கொஷின்ஸ் எழுதணும். ஆனால் கம்பல்சரி கொஷின் மட்டும் கண்டிப்பாக எழுதணும். நீ கம்பல்சரி கொஷின் எழுதாமல் மற்ற 10 கொஷின்ஸ் நீ எழுதுனா கூட அவன் 9 கொஷின்ஸ் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சரியா, அதனால் கம்பல்சரி கொஷின் ஃபஸ்ட்டு பார்த்துடுங்க. அது அப்புறம் பண்ணலாம், அது மறந்துட்டு விட்டுட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போகும். எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த கம்பல்சரி கொஷின் ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷின் ஈஸியாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை எழுதிடுங்க ஃபஸ்ட்டு. சரியா, ஸோ அது மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு 5 மார்க் கொஷின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க மிஸ்டேக் 2 மார்க்ஸ் கம்மியாக இருக்குது இல்லையா, அந்த 5 மார்க்ஸில் தான் கம்மியாக இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் இதுவெல்லாம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளில் கே வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த கொஷின் நம்பர் 37 தான் 5th சாப்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா. இது பாயிண்ட் கண்டுபிடிச்ச ஒரு ஈக்குவேஷனோட பேரலல் ஈக்குவேஷன் கேட்டாங்க ஆக்சுவலாக கொஷின் பேப்பரில். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் மிஸ்டேக்கு. ஸோ நான் இந்த ஸ்டெப்ஸ்க்கு எல்லாமே மார்க் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்காக அவ்வளோ மார்க் வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஈக்குவேஷன் மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ அதுக்காக மட்டும் கம்மியாக இருக்குது. அவள் தான் மிச்சம் எல்லாமே கரெக்ட் இந்த பேப்பரில். ஸோ இது 7th சாப்டரில் வருது. 8th சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரும். ஓகேவா, கொஷின் நம்பர் 41 ப்ராபபிலிட்டியில் வந்திருக்கு. ஸோ இதில் கம்பல்சரி கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3rd சாப்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த டைமில் அந்த பொண்ணுக்கு இந்த கொஷின் சொல்ல கூட இல்லை, பட் அந்த கொஷின் எக்ஸாக்டாக பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஆனால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, பார்த்துக்கோங்க. இதுதான் கம்பல்சரி கொஷின். ஸோ இது இப்போ 2 மார்க்ஸ். ஏன் சார் ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேபி 2 மார்க்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் ஆகிட்டு டைம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா 5 மார்க்ஸு நீங்கள் டைம் பற்றாமல் ஒரு 2 கொஷின்ஸ் விட்டால் கூட நமக்கு 10 மார்க்ஸ்ன்றது போயிடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா, 2 கொஷின்ஸ் நீங்கள் டைம் பார்த்துட்டு விட்டால் கூட 10 மார்க்ஸ் போயிடும் 2 கொஷின்ஸ்க்கு. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு 2 மார்க்ஸ் வந்தீங்கன்னா 2 மார்க்ஸில் டைம் பார்த்தாமல் ஒரு 2 கொஷின் விட்டால் கூட ஒரு 4 மார்க்ஸ் மட்டும்தான் இதாகும். ஒரு 6 மார்க்ஸ்ன்றது நமக்கு சேவ் ஆகும். அதுக்காக எப்போவுமே ஃபஸ்ட்டு 5 மார்க் அதுக்கப்புறம் தான் 2 மார்க்ஸ். ஓகேவா, நான் எப்போவுமே 10 இயர்ஸ் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது உங்கள் விருப்பம். பார்த்துக்க உங்களுக்கு கரெக்டாக தோணுச்சுன்னா நீங்கள் அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி
ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் கம்பல்சரி கொஷின் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் 2 கோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ரேடியஸோட இது கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ரேஷியோஸ்ன்றது அது பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.